ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம், ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அந்த இன்ஃபர்மேஷன் தயவு செஞ்சு நடக்கக்கூடாது ஆண்டவா அப்படின்ற மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த சீசன் 9 இந்த வாரம் வந்துட்டு ஒரு ஸ்கூல் டாஸ்க் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஹெவியான ஒர்க்கு யாருக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது விஜய் பார்வதி தான். பிக் பாஸை ஒரு பிளானை போட்டு இந்த வார்டன் பதவியில் வந்து விஜய் பார்வதியை உட்கார வச்சு, அதுவும் கிச்சனில் வந்து தனியாக இவங்களை விட்டாதான், எப்ஜே கூட விட்டாதான் இங்கே ஒரு பிரச்சனை வரும், அங்கே கண்டென்ட் கிரியேட் ஆகும். இல்லைனா மற்றவங்கள விட்டோன்னா கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படிமா நினச்சே வந்து ஒரு விஷயத்தை பண்ணார். அதுவும் ஜோடி போட்டார் பாருங்க எப்ஜே. அதுதான் அங்கே அல்டிமேட். அதையே புரிஞ்சுக்கிட்டாங்க விஜய் பார்வதி. எப்படியும் எப்ஜே வந்து நம்ம கூட இடக்கு பண்ணுவான், அதில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும் தெரிஞ்சு தான் பிக் பாஸ் இதை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் பிக் பாஸ் சீசன்ஸில் நிறைய வாட்டி ஸ்கூல் டாஸ்க் வந்திருக்கு. வார்டன் பதவியில் இருந்தவங்க இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்காங்களா கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதுக்கு முக்கிய காரணம் வார்டன் அந்த ஒரு பதவி வந்துட்டு ஃபேமஸ் ஆனதுக்கு முக்கிய காரணம் விஜய் பார்வதி. விஜய் பார்வதி அங்கே இருந்த காரணத்தால் தான் அந்த ஒரு பதவியை வந்துட்டு பயங்கரமாக பேசப்பட்டது. அதனால தான் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தவங்க எல்லோரும் ப்ராங்க் பண்ணுற விஷயங்கள், இவங்களை வந்து கார்னர் பண்ண விஷயங்கள். இதில் கொடுமை என்னென்னா, அவங்களுக்கு வேறு சாப்பாடு எல்லாத்தையும் இவங்க தான் பண்ணணும். எந்த வார்டனுக்கு இது வரைக்கும் எந்த சீசனில் இந்த மாதிரி வந்துட்டு வார்டனுக்கு இவங்க டிஃபன் பாக்ஸை கட்டி கொடுக்கணும் அந்த மாதிரி யாராவது கொடுத்துருக்காங்களா? இந்த சீசனில் பிக் பாஸ் கொடுத்துருக்காரு. ஏன் அப்படின்னா, விஜய் பார்வதி மற்ற எல்லாருக்கும் ரொம்ப அன்பு இருக்குது இல்லையா? அன்பை அப்படியே பரிமாறுவாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து அரரவம் கனியும் அன்பை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இவங்களும் இங்கே போட்டால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணார். அதனால் வந்துட்டு இப்போ என்ன தகவல்னால், டிஆர்பியுமே எகிரி இருக்குது. லாஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இப்போ அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ என்னென்ன ஒரு தகவல் வந்திருக்கு, அது என்ன தகவல்னால் அதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த ஹைப்பியும் பண்ணுங்கள். என்ன தகவல் வந்திருக்குன்னா, இன்றைக்கி ஒரு வாத்தி ரைடு இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க? வாரம் வாத்தி ரைடு வந்துட்டு தான் இருக்குது. விஜய் பார்வதிக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டால் அதுக்கு உண்டான விஷயங்கள் தான் இப்போ வந்திருக்கு. என்னென்னா, இந்த லீடர் போர்டு அப்படின்ற ஒரு ஓட்டிங் போல் வந்து நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியும், வாரம் வந்துட்டு போட்டு விட்ருவாங்க. இதை உண்மையிலே மக்கள் தான் போடுறாங்களா இல்லை அவங்க போடுறாங்களா சத்தியமாக எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்னா, வார்டன் இங்கிலீஷ் டீச்சரை பற்றி எழுதிய லெட்டரால் ஆன பிரச்சனை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு மக்கள் என்ன கருத்து கொடுத்துருப்பாங்க நானும் வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தா, அதில் வந்து 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்று வந்து வார்டன் ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டாங்க. 2வது ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது சரிதான், ஸ்டூடெண்ட்ஸ் செய்தது தான் தப்பு. 2 நான் ஸ்டூடெண்ட்ஸ் செய்து தான் தப்புன்னு எவனா கொடுப்பான் அப்படின்னு நினச்சா கொடுத்துருக்காங்க. ஆனால் அதிகப்படியாக கொடுத்தது வார்டன் வந்து ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 65%. ஐயோ, ஸ்டூடெண்ட் செய்தது தான் தப்புன்னு 35% தான். எந்த பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றிடுறா ஆனந்தாவான்ற மாதிரி வந்துட்டு விஜய் பார்வதி ஒரு வாரமும் அப்படியே வந்துட்டு கையில் பிடிச்சிட்டு உட்காடுறாங்க. அதுவும் அந்த எவிக்ஷனில் லாஸ்ட்டாக வந்துட்டு ஹார்ட் சீட்டில் உட்கார வச்சா அவ்வளோதான், ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்குது. ஒரு வாட்டியும் பாரு நீங்கள் உட்காருங்க, அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நான் சேவ்டா, நான் உயிரோடு தான் இருக்கேனான்ற மாதிரி அவங்க பண்ணுறாங்க ரியாக்ஷன். இப்போ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சும்மாவே வந்துட்டு, அதாவது அங்கே ஒரு பிரச்சனையே நடந்திருக்காது. பாரு அப்படின்னு வந்துட்டு ரொம்ப கோபமாக விஜய் சேதுபதி பேசுவார். இப்போ இவ்வளோ பெரிய ஒரு க்ளூ கிடச்சிச்சு. லெட்டரை வச்சே வந்துட்டு 1 மணி நேரம் பேசுவார். எபிசோடே முடிஞ்சிருமே. இந்த வாட்டி அப்போ விஜய் பார்வதி தானே? ஏங்க இந்த வாட்டி நல்லா பண்ணியிருக்காங்க ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி ரசிகர்லாம் அப்படியே கும்பிட்றாங்க. என்ன நடக்க போகுது தெரியலேன்னு. ஏன்னா அப்டேட் வந்துருச்சு, இன்றைக்கி ஒரு வாத்தி ரைடு இருக்குன்ட்டு. ஆனால் அது யாருன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு சம்பவம் போயிட்டுருக்குது. இதில் வேறு வந்துட்டு உண்மையிலே பார்க்க போனால் இது வந்து ஒரு இருமுனை கத்தி மாதிரி தான். ஏன்னா ஓவராக ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா தமிழ் டீச்சர் ஒரு விஷயத்தை வேறு சொல்லிட்டாங்க. ஏன்னா தன்வசப்படுத்துறது அப்படின்னா அவங்க கூட வச்சுக்கிறது தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு. இதை வந்து 2 விதமாக பிரிக்கலாம். இப்போ வந்து அந்த ஆபாச குறியீடு வந்து ஒரு சில பேருக்கு அது உண்மையாக தாங்க பண்ணாங்க இதுன்னு எனக்குலாம் அப்படி தான் தெரிஞ்சுது. ஆனால் அவங்க கண்ணுக்கு அந்த மாதிரி தெரியல, அது ஒரு பில்டிங் அப்படின்னாங்க. அந்த மாதிரி தெரிஞ்சு பாவம் இந்த அரியா பொண்ணை வந்து போட்டு இந்த வாரம் புழக்க போகிறாங்களான்னு தெரியல. கடவுளை நம்ம எல்லோரும் வந்து வேண்டிப்போம், இந்த மாதிரி நடக்காமல் அந்த பிள்ளை எப்படியாவது சூப்பராக பிரச்சனையே இல்லாமல் சேஃப்டியாக அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அமுச்சு விட்ருப்பான்ற மாதிரி கேட்க தான் தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்களே.